அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்றது. தேவஜனமே, இன்னைக்கு அநேகர் இந்த சமுதாயத்தில் பெண்களாகிய உங்களை மதிக்காமல் இருக்கலாம், உங்கள் வார்த்தைகள் கனப்படுத்தப்படாமல் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பத்தில் என் வார்த்தையை கேட்கல, நான் வேலை செய்கிற இடத்துல நான் கனவீனமாக நான் நடத்தப்படுறேன், என்னுடைய பிள்ளைகள் கூட என் பேச்சை கேட்கறதில்லன்னு சொல்லி. தேவஜனமே, நீங்கள் பெண்ணாக இருக்கலாம், ஆனாலும் தேவன் உங்களுடைய சாந்தத்தை, உங்கள் அமைதலை, உங்கள் பயபக்தியை தேவன் கனம் பண்ணுகிறவர். நம்ம ஒவ்வொருவரை குறிச்சும் தேவனுக்கு பெரிய நோக்கம் இருக்கு. ஆனால் ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவஜனமே, உங்களை குறிச்சும் தேவன் ஒரு உயரிய நோக்கத்தை, உயரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நான் பெண் தானே, நான் அசட்டை பண்ணப்படுறேன்னு சொல்லி நீங்கள் தாழ்மையாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமுதாயம், உங்கள் குடும்பம், உங்கள் உறவினர்கள் வேணா உங்களை கனவீனமாக நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள்.